ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, துரோகம் நடந்துவிட்டது. யாருக்கு துரோகம் நடந்தது? அதில் உன் துணைக்கு என்ன பங்கு இருக்கின்றது? ஒருவரை துரத்தி துரத்தி அடித்தார்கள். அதற்கான காரணம் என்ன? பல உண்மைகளை இன்று உன்னிடத்தில் கூற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேள். துரோகம் இழைத்தது, துரோகம் நடந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் அல்ல, உன்னுடைய துணையின் வாழ்க்கையிலும் அல்ல. உன்னுடைய துணையை நம்ப வைத்து ஒருவர் ஏமாற்றி இருக்கின்றார். ஆனால் அதில் பெரு பங்கு உன் துணைக்கு இருந்தாலும் அதை அவர் நினைத்து வருத்தப்படவில்லை. ஒருவர் உன் துணையை நம்பி வைத்து ஏமாற்றி இறுதியில் அவர் மீது சில பழிகளையும் சுமத்திவிட்டார். அதனால் உன் துணை உடைந்து போகவில்லை. அச்சமயமே அதில் பொய் என்று அனைவர் முன்னிலையிலும் அவர் நிரூபித்து அதிலிருந்து வெளியே வந்து விட்டார். அதனால் அங்கிருந்தவர்களும் உன் துணையும் அவரை விரட்டி விரட்டி அடித்தார்கள். இப்படி ஒரு பொய்யை கூறிவிட்டாயே என்று. அப்படி என்ன பொய் கூறினார்? அது எங்கே நடந்தது? அத்தனையும் சொல்கின்றேன். உன்னுடைய துணை பணிபுரியும் ஒரு இடத்தில் உன்னுடைய துணையின் தோழியே உன் துணையின் மீது வீண் பழிகளை சுமத்தி இருக்கின்றார். உன் துணையின் முன்னேற்றத்தை பிடிக்காமல், உன் துணை உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருப்பது பிடிக்காமல் அந்த தோழி உன் துணையின் மீது பழி செலுத்துகின்றார். ஏனென்றால் அந்த தோழிக்கு உன் துணையின் மீது ஒரு சின்ன ஈர்ப்பு. அதை அவரிடத்தில் வெளிப்படையாக ஒரு முறை கூறினார். ஆனால் உன் துணையோ உன்னை உண்மையாக நேசிப்பதினால் அவரை மறுத்துவிட்டார். அது தாங்க முடியாமல் எப்படியாவது உன் துணையை பழி வாங்கியே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்படி அவர் என்னிடத்தில் தவறாக பேசுகிறார் என்று அங்குள்ள அலுவலகத்திடம் அனைவரிடத்திலும் கூறினார். ஆனால் அங்குள்ள அனைவருக்கும் அந்த தோழியை பற்றி தெரிந்ததினால், உண்மை தெரிந்ததினால் அவர் சொல்வது பொய் என்றும் உன்னுடைய துணை கூறுவது உண்மை என்றும் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டதன் விளைவாக பிரச்சனை பெரிதான நிலையில் அந்த பெண்ணை அனைவரும் விரட்டி விரட்டி அடித்தார்கள். அலுவலகத்திற்கு வேண்டாம், இனி உங்கள் சேவையே தேவையில்லை என்று கூறி வேலையை விட்டு நீக்கவும் செய்துவிட்டார்கள். உன்னுடைய துணைக்கு இத்தனை நடந்த பொழுதிலும் மன வருத்தம் ஏதும் இல்லை. அவர் எதையுமே மனதில் அதிகமாக யோசிப்பதில்லை. எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடே இருக்கின்றவர். அனைவரையும் எளிதாக மன்னித்து விடுபவர். அத்தனை நற்குணம் கொண்ட உன்னுடைய துணைக்கு நிச்சயம் இம்மாதிரியான அசிங்கமான சில விஷயங்கள் நடந்த போதிலும் மாண்டவன் நான் அவர் பக்கம் இருந்து உண்மையை எடுத்துரைத்தேன். இவ்விஷயம் உனக்கு சில சமயங்களில் தெரிய வரும். உன் துணையே அதை கூறலாம். அதற்கு முன் உன் அப்பா நானே கூறிவிட்டேன். நீ கவலை கொள்ளாதே. உனக்கு கிடைத்தவர் வைரமானவர். அவரை பொக்கிஷமாக பார்த்து கொள்வது உன்னுடைய பொறுப்பு. பத்திரமாக உன் துணையை பார்த்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நடத்து. ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!